சட்டமன்ற தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்த மராட்டியத்தில் 65% வாக்குகளும், ஜார்க்கண்டில் 68% வாக்குகளும் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மராட்டிய மாநிலத்தில் உள்ள 288 தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் கூட்டணி அரசான பாஜக, ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி கூட்டணியோடு களமிறங்கியது. அதேபோல் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா ஆகிய கட்சிகள் கூட்டணி சேர்ந்து களமிறங்கியது. ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்த நிலையில் மராட்டியத்தில் 65.8% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மும்பை, புனே, தானே மாவட்டங்களில் குறைந்த அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2019 தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் கூடுதலாக 4% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த 2019 நடைபெற்ற மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் 61.6% வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஜார்க்கண்டில் முதல் கட்டமாக 43 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் எஞ்சியுள்ள 38 தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட தேர்தலில் 68.45% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மராட்டியம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.